ஓம் நமோ நாராயணாய. நம்ம கடந்த பதிவுகளில் 108 திவ்ய தேசமும் அந்த திவ்ய தேசத்துக்கு உரிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் அதனுடைய தல வரலாறுகளையும் பார்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு 10 பாசுரங்களாக 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாசுரம் என்ன அப்படின்னா, பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் 10 8ஆம் திருமொழி மாதவத்தோன் அப்படிங்கிற இந்த பாசுரங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இதில் பெரியாழ்வார் எப்படி என்ன சிறப்பாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய திருவரங்கத்தை பற்றி மிக அழகான சிறப்புகளாக சொல்லியிருக்கிறாருங்க. பூலோக வைகுண்டம் எனப்படும் பெருமை உடையதும், கங்கையில் புனிதமாகிய காவிரியின் நடுவில் இருப்பதும், 108 திருப்பதிகளில் முதலாவதாக இருக்கக்கூடியதும், கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்ம திருவரங்கம்தான். பெரிய கோவில் அப்படின்னா நம்மளுடைய திருவரங்கம்தான் என்று வழங்கப்படுவதும் திருவரங்க திருமணமாகுங்க. நம்மளுடைய திருவரங்க திருத்தலத்தை தான் இப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த தலத்தினுடைய பெருமைகளை பற்றி பலவாறு இந்த திருமொழியில் பேசி மகிழ்கிறார் நம்மளுடைய பெரியாழ்வார். அந்த பாசுரங்களையே நம்ம இப்போ பார்ப்போம். பாசுரம் 402. மா தவத்தோன் புத்திரன் போய் மறி கடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா உருவே கொடுத்தான் ஊர் தோதவத்தி தூய் மறையோர் துறை படிய துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனல் அரங்கம் என்பதுவே. பாசுரம் 403. பிறப்பு அகத்தே மாண்டு ஒளிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறை பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பன் ஊர் மறை பெருந்தீ வளர்த்திருப்பார் வரு விருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர்வாள் திருவரங்கம் என்பதுவே. பாசுரம் 404. மருமகன் தன் சந்ததியை உயிர்மீட்டு மைத்துணன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தான் ஊர் திருமுகமாய் செங்கமலம் திருநிறமாய் கருங்குவளை பொறுமுகமாய் நின்று அலரும் புனல் அரங்கம் என்பதுவே. பாசுரம் 405. கூன் தொழுத்தை சிதகு உரைப்ப கொடியவள் வாய் கடிய சொல் கேட்டு ஈன்று எடுத்த தாயாரையும் ராச்சியமும் ஆங்கு ஒளிய கான் தொடுத்த நெறி போகி கண்டகரை களைந்தான் ஊர் தேன்தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம் என்பதுவே. பாசுரம் 406. பெருவரங்கன் அவை பற்றி பிளக்கு உடைய இராவணனை உரு அரங்க பொருது அளித்து இவ் உலகினை கண்பொருத்தான் ஊர் குரவு அரும்ப கோங்கு அலர குயில்கூவும் குளிர் பொழில்சூழ் திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே. பாசுரம் 407. கீழ் உலகில் அசுரர்களை கிளங்கிருந்து கிளராமே ஆழி விடுத்து அவருடைய கரு அளித்த அப்பன் ஊர் தாளைமடல் ஊடு உறிஞ்சி தவள வண்ண பொடி அணிந்து யாழின் இசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே. பாசுரம் 408. கொழுப்பு உடைய செழுங்குருதி கொளித்து இழிந்து குமிழ்த்து எரிய பிளக்கு உடைய அசுரர்களை பிணம் படுத்த பெருமான் ஊர் தழுப்பு அரிய சந்தனங்கள் தடவரையாய் ஈர்த்து கொண்டு தெளிப்பு உடைய காவிரி அடிதொழும் சீர் அரங்கமே. பாசுரம் 409. வள் எயிற்று கேழலுமாய் வாள் எயிற்று சீயமுமாய் எல்லையில்லா தரணியையும் அவுணனையும் இடந்தான் ஊர் எல்லியம்போது இருஞ்சிறை வண்டு எம்பெருமான் குணம் பாடி மல்லிகை வெண் சங்கு ஊதும் மதில் அரங்கம் என்பதுவே. பாசுரம் 410. குன்று ஆடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்று ஆடு
கணமயில்வோல் நிறம் உடைய நெடுமால் ஊர் குன்று ஊடு பொழில் நுழைந்து கொடி இடையார் முளை அணவி மன்று ஊடு தென்றல் உலாம் மதில் அரங்கம் என்பதுவே. பாசுரம் 411. பருவரங்கள் அவை பற்றி படை ஆளித்து எழுந்தானை செரு அரங்கப் பொருது அளித்த திருவாளன் திருப்பதிமேல் திருவரங்கத் தமிழ்மாலை விட்டுச் சித்தன் விரித்தன கொண்டு இருவர் அங்கம் எரித்தானை ஏத்தவல்லார் அடியோமே. இந்த கடைசி பாசுரத்தில் என்ன பலன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 411வது பாசுரத்தில் மிகுதியான வரங்களையே துணையாக கொண்டு படைகளுடனே போரிட்ட ராவணனை போரிலே அழித்து வென்ற வீரலட்சுமியை ஆள்கின்ற ஸ்ரீராமனது ஸ்ரீரங்கம் என்கிற திருப்பதியை பற்றி திருவரங்கம் என்ற நாமத்தை ஒவ்வொரு பாசுரத்திலும் உடைய தமிழ் பாமாலையாக பெரியாழ்வார் விவரித்து அருளிச் செய்த இந்த 10 பாசுரங்களாலும் மது கைடவர் என்ற 2 அசுரர்களை அழித்தவனான திருமாலை போற்ற வல்லவர்களுக்கு நாங்கள் அடியவர்களாவோம். அதாவது யாரெல்லாம் பெருமாளை போற்றுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம அடியவர்களாகவே இருப்போமா. பொதுவாக பெருமாளுக்கு சேவை செய்கிறத விட பெருமாளுடைய அடியவர்களுக்கு சேவை செய்வதை தான் ரொம்ப முக்கியமாக வைணவர்கள் வைணவர்கள் நினைப்பாங்க. அப்படி எல்லாத்துக்கும் அடியவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரங்களில் சொல்கிறாருங்க. இந்த பாசுரங்களை பாடி பெருமாளினுடைய திருவருளை பெறுவோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.